Hello friends, welcome back to my channel. நம்ம வீட்லயே குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் செஞ்சு நம்ம எப்படி குலோப் ஜாமுன் போடுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 1 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் குலோப் ஜாமுன் மில்க் பவுடர். இதில் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் ஒரு 1/4 கப் மட்டும் ஊற்றிக்கோங்க. இது நல்லா பசைய வேண்டாம். இதை நல்லா உதிரியாக நல்லா இதாகிற அளவுக்கு அழுத்தி பசைய வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி அழுத்தி பசையாதீங்க. இதுக்கு தேவையான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொலக்கொலனும் பசைய வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் பசைய வேண்டாம். நம்ம எல்லா குலோப் ஜாமுன் மிக்ஸும் எப்படி பசையுமோ அது மாதிரி பசைஞ்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் மேலே ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊற வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் சின்ன உருண்டையாக இதை பிடிச்சி வைங்க. ஒரு கிராக் கூட இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சி வைங்க. இந்த அளவுக்கு ஒரு 25 குலோப் ஜாமுன் வரும். இதுக்கு சுகர் சிரப் தயாரிச்சுக்கலாம். இதுக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க.